சகோதரர்களை யோசேப்புக்கு முன்னாடி இழுத்துட்டு வர்றாங்க. யோசேப்பு சொல்றாரு, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? தேவ ஆவியை பெற்ற என்ன போல ஒரு மனுஷனுக்கு ஞான திருஷ்டினால எல்லாமே தெரியும். யாரும் எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசுறாரு. உடனே யூதா ரொம்ப கெஞ்சி பேசுறாரு, என் ஆண்டவனே, நாங்கள் என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னே தெரியல, நாங்கள் எங்களை எப்படி ப்ரூஃப் பண்ண போறோன்னே தெரியல, நாங்கள் எல்லாரும் இனிமேல் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்றாரு, அந்த காரியம் என்னை விட்டு தூரமாக இருக்கட்டும், யாருக்கிட்ட என்னுடைய வெள்ளி பாத்திரம் இருந்துச்சோ அவன் மட்டும்தான் எனக்கு அடிமையாக இருக்கணும், மற்றவங்க எல்லாரும் உங்கள் அப்பா கிட்ட போங்க, நீங்கள் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யூதா சொல்றாரு, அது எப்படி ஆண்டவனே அப்படி நாங்க இருக்க முடியும், தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, நீங்க எங்க மேல கோவப்படாதீங்க, நீங்க பார்வோனுக்கு ஈக்குவலா இருக்கீங்க, ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கிறோம், எங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மகன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் இந்த பென்யமீன் மேலதான் எங்க அப்பா ரொம்ப பாசமா இருந்தாங்க,